அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 20/9/2022 டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அதில் 100 தமிழ் கேள்விகள் வந்திருக்கு. அந்த கேள்விகளை எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 50 கேள்வியை முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ மீதம் இருக்கிற 50 கேள்வியை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பிறகு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு சரியாக ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியை பார்த்துட்டே போகலாம். 51வது கேள்வி, வல்லைப்பாட்டு என்பது என்ன? வல்லைப்பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு எந்த வகையான பாட்டு? இதை தான் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை உலக்கை பாட்டு. 52வது கேள்வி, தப்பேதும் நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், எந்தை நினதருள் புகழை இயம்பிடல் வேண்டும். இது ஒரு பாடலுங்க. இதில் வந்திருக்கிற இயைபு சொற்கள் யாதுன்னு கேட்குறாங்க. இயைபு சொற்களை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. மோனை, எதுகை, இயைபு எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் கரெக்டு. வேண்டும் வேண்டும் இதுதான் இயைபு. இயைபு பற்றி படிச்சிருப்பீங்கள. ஒரு பாடலில் இருக்கிற இறுதி அடிகளோ இறுதி சொற்களோ ஒன்று போல் வந்தால் அதுதான் இயைபு. அடுத்து 53வது கேள்வி, சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. கண்டுபிடிங்க. கீழே 4 சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. எதில் சந்திப்பிழை இல்லை? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். அதாவது இங்கே இப்பு வரணும், இங்கேயும் இப்பு வரணும். இதுதான் கரெக்டு. அடுத்து 54வது கேள்வி, பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனை? பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனை? எத்தனை பருவங்கள்? விடையை பார்க்கலாங்களா? பி தான் கரெக்டு, 10 பருவங்கள். 55வது கேள்வி, பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. அதாவது பாரதியார் குயில் பாட்டை பாடினார், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதில் வந்த ஒரு வரிகளை கேட்குறாங்க. எந்த வரி அந்த குயில் பாட்டில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இதை நானும் கூட படித்ததில்லை, நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்பது குயில் பாட்டில் வரக்கூடிய பாடல் வரிகள். அடுத்து 56வது கேள்வி, நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கேள்வி ரிப்பீட் கொஷின். விடையை பார்க்கலாங்களா? விடை மனோன்மணியம். 57வது கேள்வி, ஊரோடு தோற்றம் உரித்தென மொழிப என்ற தொல்காப்பிய நூல்பாவிற்கேற்ற ஒரு இலக்கிய வடிவம். ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப அப்படின்னு சொல்லக்கூடியது தொல்காப்பியம். அந்த நூலுக்கு ஏற்ற இலக்கிய வடிவம் எதுன்னு கேட்குறாங்க. எந்த வடிவம்? விடையை பார்க்கலாங்களா? உலா என்பது தான் அந்த வடிவம். 58வது கேள்வி, குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை எது? குரம் என சொல்லக்கூடிய சிற்றிலக்கிய வகை எதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? குரம்னா குறவஞ்சி, இதான் கரெக்டு. 59வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த புலி, இந்த புலி, எது சரியாக இருக்குது? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? இந்த புலினா விலங்கு, இந்த புலினா சாப்பிட்ற புளியம்பழம். அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். 60வது கேள்வி, சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ஃபோக் ஆர்ட்ஸ், இதுக்கான சரியான தமிழ் சொல்லை நம்ம சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? விடை நாட்டுப்புற கலைகள். 61வது கேள்வி, ரேவதி என்ற புனை பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? நம்ம படிச்சிருப்போம், பழைய சமச்சீர் புத்தகத்துலையும் இருக்கும், புதிய புத்தகத்துலையும் இருக்கும். ரேவதி அப்படிங்கிற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? நான் பிச்சமூர்த்தி அப்படிங்கிறது கரெக்டு. 62வது கேள்வி,
அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது எது? அணிகளுக்கான இலக்கணம் அதை பற்றி சொல்லக்கூடிய நூல்களில் முதன்மையாக வைத்து எண்ணப்படக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது இலக்கண கேள்வி, ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது கரெக்டு. நல்லா பார்த்துக்கோங்க. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம். 63வது கேள்வி, பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக. என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். இது ஆங்கில பழமொழி. இதுக்கான தமிழ் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இதான் ஆன்சர். 64வது கேள்வி, கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள டேஸ், அதாவது எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன? 7th இருக்குங்க. இவ்வளோ ஒரு டஃப்பான கேள்வி பாருங்க, ரொம்ப டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? சீதா ஆன்சர். 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து 65வது கேள்வி, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? பாரதியார். 66வது கேள்வி, திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது? இது எங்கே இருக்கும்னா 6ஆம் வகுப்பில் இருக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் இப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார். 67வது கேள்வி, முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் என்ன? அதாவது இந்த பாட்டு வரி எந்த நிலத்தை குறிப்பிடுதுன்னு கேட்குறாங்க. எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பாட்டு வரி எந்த நிலத்தை குறிக்கிறது? விடையை பார்க்கலாங்களா? விடை முல்லை நிலம். 68வது கேள்வி, திரிகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை. திரிகடுகம் இந்த நூலில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். விடையை பார்க்கலாங்களா? 100 வெண்பாக்கள் இருக்குது. 69வது கேள்வி, கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார்? கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார்? யாரு? விடையை பார்க்கலாங்களா? விடை முதலாம் குலோத்துங்க சோழன். 70வது கேள்வி, தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர். சதுரகராதி இதை எழுதியவர் யார்? இதுதான் தமிழுடைய முதல் அகராதி நூல். விடையை பார்க்கலாங்களா? வீரமாமுனிவர். 71வது கேள்வி, சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. சரியான அகரவரிசையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க, எது சரியாக வந்துள்ளது? விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. மண்டூகம் மலையில் மாய்ந்தது. இதுதான் சரியான அகரவரிசை. அடுத்து 72வது கேள்வி, படி என்னும் வேர் சொல்லின் வினையாள்னையும் பெயரை தேர்ந்தெடு. படி அப்படிங்கிறது ஒரு வேர் சொல். இதிலிருந்து வினையாள்னையும் பெயரை தேர்ந்தெடுக்கணும். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? படித்தவர் அப்படிங்கிறது கரெக்டு. 73வது கேள்வி, வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடு. என்ன கேட்டிருக்காங்க? வினை எச்சத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வா. வினை எச்சம் என்ன? விடையை பார்க்கலாமா? வந்து அப்படிங்கிறது கரெக்டு. 74வது கேள்வி, அமர்ந்தான் என்னும் சொல்லின் வேர் சொல்லை தேர்க. இந்த சொல்லுடைய வேர் சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? அமர் அப்படிங்கிறது கரெக்டு. 75வது கேள்வி, பொறுத்துக. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இடதுபுறம் என்னென்ன அளபடைன்னு கொடுத்துருக்காங்க, வலதுபுறம் அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க. செய்யிலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்றளபடை. இது நம்ம பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் கரெக்டு. செய்யிலிசை அளபடை நல்ல படா பறை.
இன்னிசை அளபடை, கெடுப்பதுவும், சொல்லிசை அளபடை, வரணசையி, ஒற்றளபடை, எங்கிறைவன். ஒற்றுனா ஒற்றெழுத்து அளபெடுக்கும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டை கவனிங்களேன். இங்கே பாருங்கள், எனக்கு எதுவுமே தெரியல, பட்டு ஒற்றெழுத்து என்னன்னு தெரியும் எனக்கு. இங்கே பாருங்கள் வந்திருக்கு. அப்போ டிக்கு 1 அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ 1 தெரிஞ்சிருந்தால் கூட இந்த கேள்வியை ஈஸியாகவே போட்டிருக்கலாம். 76வது கேள்வி, மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. மூடுபனி அப்படிங்கிற சொல்லுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை வினைத்தொகை, முக்காலத்துக்கும் வரும். மூடுகின்ற பனி, மூடிய பனி, மூடும் பனி, எப்படி சொல்லலாம். அடுத்து 77வது கேள்வி, முகத்தை குறிப்பது டேஸ் பெயர் ஆகும். முகத்தை குறிப்பது எந்த பெயர்? விடையை பார்க்கலாங்களா? சினை பெயர். 78வது கேள்வி, தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? ஜியு போப் அப்படிங்கிறது கரெக்டு. 79வது கேள்வி, சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுள் ஒன்று. ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளில் ஒன்றுன்னு கேட்குறாங்க. அதுவும் எங்கேருந்து? சேர நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? தந்தம். சேர நாடுனா இப்போ இருக்கிற கேரளா பகுதி, அங்கே அதிகமாக யானை இருக்கும். ஸோ தந்தம் என்பது கரெக்டு. 80வது கேள்வி, அடையாற்றில் அவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? அடையாற்றில் அவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு இது. அடையாறில் அவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? இதை சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ், ரீசண்டாக தான் நம்முடைய மெயின் சேனலில் முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 8 நிமிஷத்தில் அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து வீடியோவை போட்டிருக்கோம். நமக்கு மெயின் சேனல் ஒன்று இருக்குது, குமார் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது நம்முடைய சேனல் தான். அந்த வீடியோக்கான லிங்க்கை வேணால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான வீடியோ, பட் யூஸ்ஃபுல்லான வீடியோ. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை 1930 அப்படிங்கிறது கரெக்டு. 81வது கேள்வி, தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த, இது கரும்பு பிழியும் இயந்திரத்தை பற்றிய ஒரு வரி. இந்த வரி எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? 10 அப்படிங்கிறது கரெக்டு. 82வது கேள்வி, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை ஜியு போப். 83வது கேள்வி, தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர். கவிதை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம், இது எல்லாத்தையுமே உத்தியாக பயன்படுத்தி ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை தருமு சிவராமு. 84வது கேள்வி, பிசி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர். ரேவதி உன்னதான் பார்த்தோம். விடையை பார்க்கலாங்களா? விடை நா. பிச்சமூர்த்தி என்பது கரெக்டு. 85வது கேள்வி, காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுவன் கவிஞன் ஆவன் என்று கூறியவர் யார்? இந்த புரட்சி வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? முடியரசன் அப்படிங்கிறது கரெக்டு. 86வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசிலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறி. அதாவது எது வராதோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. இது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குதுங்க. விடையை பார்க்கலாங்களா? ஞானப்பச்சிலை அப்படிங்கிறது கரிசிலாங்கண்ணியை குறிக்காது, மற்ற எல்லாமே கரிசிலாங்கண்ணியை குறிக்கும். அப்போ ஞானப்பச்சிலை என்பது என்ன? இது உங்களுக்கான கேள்வி. ஞானப்பச்சிலை என்று எதை குறிப்பிடுவர்? இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். 87வது கேள்வி, தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர். நல்லா பாருங்கள், ஆங்கில கட்டுரை எழுதியிருக்காராமா.
தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும். விடைய பார்க்கலாங்களா? சி. இலக்குவனார் தான் எழுதியிருக்காரு. 88வது கேள்வி, வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? இப்படி ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுவும் பழைய சமச்சீர் புத்தகம்தான். விடையை பார்க்கலாங்களா? பரிதிமார் கலைஞர் தான் பாராட்டியிருப்பார். 89வது கேள்வி, எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது? எந்த பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது? விடையை பார்க்கலாங்களா? போலச் செய்தல் அப்படிங்கிற பண்பு. 90வது கேள்வி, 2 வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. 2 வாக்கியத்தை இணைக்கும் இணைப்பு சொல்ல கரெக்டாக கேட்குறாங்க. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நாம் தற்பொழுது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இங்கே ஒரு இணைப்பு சொல்ல போட்டு இந்த சொற்றொடரை கம்ப்ளீட் பண்ணணும். பண்ணுங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏனெனில் அப்படிங்கிறது தான் சரியான இணைப்பு சொல்லாக வரும். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து வருகிறது. இப்படி தான் வரும். 91வது கேள்வி, விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க. அன்னம் கூடை முடைந்தால். இது விடை. இதுக்கேற்ற வினாவை நம்ம சொல்லணும். சொல்லுங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. அன்னம் என்ன செய்தால், அன்னம் கூடை முடைந்தால், இப்படி தான் வரணும். 92வது கேள்வி, துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் யாது? துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் யாது? விடையை பார்க்கலாங்களா? பறித்தல் அப்படிங்கிறது கரெக்டு. துவ்வா அப்படின்னா பறிக்காத அப்படின்னு அர்த்தமாட்டிருக்கு. ஸோ அதற்கு எதிர்ச்சொல் பறித்தல். 93வது கேள்வி, பொருத்தமற்ற இணை தேர்க. எது பொருத்தமற்றது அப்படின்னு நம்ம சொல்லணும். இங்கே பாருங்களேன், ஒரு பெரிய கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இது ஒரு பாட்டு. இந்த பாடல் அடியில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயைபு எது என கண்டறிந்து எழுதுக. அதாவது எதுகை மோனை இயைபு எது பொருந்தாத இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் பொருந்தாதது. 94வது கேள்வி, கீழ் வருபனவற்றுள் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது? எந்த வாக்கியம் செய்யப்பாட்டு வினை வாக்கியம்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? அகராதியில் காண்க, படம் தரும் செய்தியை பத்தியாக தருக, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டளை தொடர் மாதிரி இருக்குது. ஆனால் இது வியங்கோல் வினைமுற்று தொடர்னு நான் நினைக்கிறேன். பட் இங்கே கட்டளை தொடர்னு கொடுத்துருக்காங்க. பட் 4வது ஆப்ஷன் பார்த்தோம்னா புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். இது கட்டளை தொடர் மாதிரி வருது. ஆனால் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த 3ம் தான் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி பார்த்தோம்னா கட்டளை தொடர்கள். அடுத்து 96வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. சொல்ல ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றணும். மாற்றுங்க. மாற்றிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். இதுதான் கரெக்டான சொற்றொடர். 97வது கேள்வி, தாலாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எது? தாலாற்றி தந்த பொருள் அப்படின்னு வள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு? விடையை பார்க்கலாங்களா? தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். 98வது கேள்வி, குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல். குடும்பம் அப்படிங்கிற சொல் இடம்பெற்ற முதல் நூல் எதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? திருக்குறள் அப்படிங்கிறது கரெக்டு. பட் இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸ்கூல் புக்கில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க. அடுத்து 99வது கேள்வி, பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யார்? என்று சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை
தனிநாயகம் அடிகள் அவர் தான் சொல்லியிருப்பார். கடைசி கேள்வி 100வது கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, 100வது கேள்வியை பாருங்கள். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? சென்னை எழும்பூரில் அமைஞ்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இன்னும் வேறு சில டிஃப்ரெண்ட்டான கேள்விகளை நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.